வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா புனித நீர் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கணேசனுக்கு பசி காதை அடைத்தது. அதை காட்டிலும் தாகம்தான் மிகவும் வாட்டியது. அவன் திரிந்து திரிந்து அலைகையில் அந்த புது கோயில் தென்பட்டது. அதன் அருகில் எங்கோ தண்ணீர் விழும் சத்தமும் கேட்டது. அவன் அங்கு விரைந்து ஓடினான். கோயிலின் பிரகாரத்தில் ஒரு மூலையில் வளைவு சுவர் ஒன்று இருந்தது. அவன் அதன் பின்னால் சென்று பார்த்தான். அழகாக செதுக்கப் பெற்ற நந்தியின் முகம் ஒன்று தெரிந்தது. அதன் வாயில் இருந்து படிகம் போன்ற நீர் ஒரே அளவில் தாரையாக ஒரு தொட்டியில் விழுவதை கண்டான் அவன். உடனே ஆவலோடு அதை நெருங்கினான். அவன் கைகளை கழுவிக்கொண்டு தொன்னை போல குவித்து குடிக்க சென்ற தருவாயில் யாரோ அப்பப்பா நில் குடிக்காதே என்று அலறிய வண்ணம் ஓடி வந்து அவனை நீக்கிவிட்டார்கள். அவன் ஒன்றும் புரியாமல் விழித்தான். அப்பா, அது கோயில் சுவாமிக்கு திருமஞ்சன தீர்த்தம். அது ஒன்றுக்குத்தான் பயன்படுத்தலாம், மற்றபடி வேறு எதற்கும் எடுக்கக்கூடாது என்று விளக்கினாள் ஓர் அம்மாள். தாகம் நா வறண்டது. கைக்கு எட்டிய நீர் வாய்க்கு எட்டாமல் போய்விட்டதே என்ற எரிச்சலில் கணேசன், ஆமாம், குடித்தால் என்ன ஆகிவிடும் என்று கேட்டான். தம்பி, அப்படியெல்லாம் பேசாதே. கடவுள் சொத்து அபச்சாரமாக நடத்தக்கூடாது. இது புராதனமான கோயில். கடந்த சில மாதங்கள் வரை பாழடைந்து கிடந்தது. அப்பொழுது பழைய வரலாறு தெரியாத மாட்டுக்கார பயல்கள் இந்த தண்ணீரை குடித்து கடவுள் சாபத்துக்கு ஆளாகி இரத்த ரத்தமாக வாயில் எடுத்து இறந்ததை என் கண்ணால் பார்த்திருக்கிறேன் என்றாள் அந்த அம்மாள். நமக்கு ஏன் அந்த விசாரம் எல்லாம்? ஆண்டவன் ஆணைப்படி நடந்தால் போகிறது. அவன் இச்சை இது. அபிஷேகத்துக்குத்தான் என்றால் அவ்வளவுதான். இந்த ஊர் கோயிலில் அபிஷேக தீர்த்தம் வெளியே வருவதில்லை. கற்ப கிரகத்திலிருந்து எங்கோ கண் தெரியாமல் போய்விடுகிறது என்றார் மற்றொருவர். கணேசன் பரிகாசமாக சிரித்தான். தவித்த வாய்க்கு தண்ணீர் தராத கடவுள் என்ன கடவுள் என்றான் அவன். பாவம், தம்பிக்கு பசியும் தாகமும் தாங்கவில்லை. வா அப்பா, உனக்கு வயிறு நிறைய கிடைக்கும். இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்து 2 நாட்கள் தான் ஆகின்றன. இன்னமும் அன்னதானம் நடக்கிறது, வா என்ற ஒருவர் அவனை கோயிலின் வெளி மதிலை ஒட்டிய பந்தலுக்குள் அழைத்து சென்றார். வயிறு நிரம்பியதும் கணேசனுக்கு சற்று தெம்பு வந்தது. கோயில் திருப்பணியில் அவன் கூலிக்கு வேலை செய்தான். அவனுடைய சுறுசுறுப்பையும் அடக்கத்தையும் கண்ட சேட் அவனை நிரந்தரமாக வேலைக்கு அமர்த்தி கொண்டார். அன்று முதல் அவ்வூர் கடவுள் வைத்தியலிங்க சுவாமி அவனுக்கு படி அளந்தார். தன் தாய் தகப்பனோடு அவ்வூரில் ஒரு பழைய சத்திரத்தில் பழுதடையாத பகுதியில் வாடகையின்றி அவன் குடியிருக்கலானான். கோயிலில் 10 ரூபாய் சம்பளமும் 2 வேளை பட்டை சாதமும் அவனுக்கு கிடைத்தன. அவன் தாய் இலை தைத்து அப்பளம் இட்டு விற்று கொஞ்சம் சம்பாதித்தாள். அவன் தகப்பனார் பசுபதி தாலுகா ஆபீஸ் குமாஸ்தாவாக 80 ரூபாய் சம்பாதித்து கொண்டிருந்தார். அவருக்கு திடீரென்று ஒரு சரும வியாதி வந்துவிட்டது. அது தொற்று அல்ல என்று வைத்தியர்கள் கூறினாலும் பார்ப்பவர்களுக்கு அருவருப்பு தரும் வகையில் அது உடல் முழுவதும் பரவி இருந்தது. அவரும் அதனால் மிகவும் பாதிக்கப்பட்டார். வைத்தியம் செய்ய வசதியின்றி தெய்வமே என்று பொறுத்து வந்தார். நகர வாழ்க்கையில் அவருடைய ஜீவனம் மட்டுமல்ல, மற்றவர்கள் பிழைப்பும் இதனால் பாதிக்கப்பட்டது. சரும வியாதி உடையவரின் வீட்டில் இருந்து எந்த பொருளையும் யாரும் வாங்க முன்வரவில்லை. கணேசனுக்கு வேலை தரவும் யாரும் அஞ்சினார்கள். இப்படி இருக்கையில்தான் ஒரு நாள் கணேசன் அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தான். தண்ணீர் குடிக்க நேர்ந்தது. ஜீவனத்துக்கு உபாயமும் பிறந்தது. கோயிலின் கும்பாபிஷேகத்தை ஒட்டி பல பெரியவர்கள் வந்திருந்தனர். அவர்கள் பலவும் படித்து அலசி வாதித்தார்கள். கோயிலின் நிர்வாகத்துக்குரிய நியமங்களை நிறுவினார்கள். கோயிலின் பழைய வரலாறுகளை நன்கு அறிந்த அவ்வறிஞர்களின் முன் கணேசன் அழைக்கப்பட்டான். வேலையின் நியமங்களை சொன்னார்கள். நீ தோப்பு கிணற்றில் குளித்துவிட்டு திருநீர் அணிந்து வாய்க்கு துணி கட்டிக்கொண்டு பக்தியோடு பிள்ளையாரை 5 முறை வலம் வந்து வணங்கிவிட்டு நந்தி முகத்தில் இருந்து நீர் கொண்டு வந்து கர்ப்ப கிரகத்தில் நிரப்ப வேண்டும். அந்த ஊற்று நீர் தப்பி தவறி கூட வாயில் படக்கூடாது, காலில் படக்கூடாது. லிங்கத்துக்கு அபிஷேகத்துக்காக 3 குடங்கள் மாத்திரம் கொண்டு நிரப்ப வேண்டும். மற்றபடி கோவிலை கழுவ வேண்டும். கோவில் பாத்திரங்களை தேய்க்க வேண்டும். அதற்கெல்லாம் தோப்பு கிணற்று நீர்தான் உபயோகிக்க வேண்டும். செய்வாயா? பொய் பித்தலாட்டமே கூடாது. நினைவு இருக்குமா? ஜாக்கிரதை என்று சேட்டே நேர்முகமாக சொன்னார்.
செய்கிறேன் ஐயா என்று பணிவோடு கூறினான் கணேசன். எப்படியாவது தனக்கும் தன் பெற்றோருக்கும் தங்க நிழலும் உண்ண உணவும் கிடைத்தால் போதும் என்ற எண்ணமே அவன் மனதில் முக்கியமாக இருந்தது. அன்று முதல் அவன் அவ்வாறே சிரத்தையாக செய்து வந்தான். புராதனமாக அங்கு ஒரு கோயில் இருந்து நாளடைவில் யாரும் கவனிப்பாரற்று கவனிப்பாரற்று கிடமாகி விட்டதாம். கோபுரத்தை இடிதான் தாக்கியதோ அல்லது உச்சியில் முளைத்திருந்த ஆலமரங்கள்தான் வேறு ஒன்றை பிளக்க வைத்தனவோ தெரியாது. கோபுரம் செங்கல் தெரிய நெடுக பிளவுபட்டு கிடந்தது. கோயில் முழுவதும் முட்செடிகள் மண்டி கிடந்தன. வயோதிக குருக்கள் ஒருவர் மட்டும் தினமும் தாம் சாப்பிட கவள அன்னத்தை அந்த லிங்கத்துக்கும் காட்டிவிட்டு விளக்கேற்றி வந்தார். எங்கிருந்தோ சேட்டு வந்து சேர்ந்தார். அந்த ஊரில் துணி ஆலை ஒன்றை நிறுவினார். அதை ஒட்டி குடிகள் ஏற்பட்டன. அவர் கண்களில் இந்த புராதன சிவன் கோயில் தென்பட்டது. என்னென்னவோ புராணங்களை படித்தார். தஸ்தாவேஜுகளை புரட்டினார். பெரியவர்களை எல்லாம் சந்தித்தார். வைத்தியலிங்க சுவாமிக்கு யோகம் பிறந்தது. பழைய லிங்கத்தை சுற்றி புதிய கோயில் எழும்பியது. புதிய மாதிரியில் பளபளவென்று சலவை கற்சிலைகள் ஆங்காங்கு வைக்க பெற்றன. தரையும் நவீன மாதிரியில் அழகு வேலைப்பாட்டுடன் மின்னியது. மின்சார வசதி முதலிய பல வசதிகளுடன் கோயில் மிகவும் அழகாக விளங்கியது. கர்ப்ப கிரகத்தில் மூலஸ்தான லிங்கத்துக்கு பின்புறமாக வெள்ளை சலவை கல்லில் சோமாஸ் கந்தமூர்த்தி சிலை மிக நேர்த்தியாக அமைக்க பெற்று அமைந்திருந்தது. கணேசன் தன் வேலை போக மிகுதி நேரத்தில் அந்த கோயிலிலேயே அழகு பார்த்து கொண்டு கிடப்பான். அடே அப்பா, என்ன அழகு, என்ன கண்கள், நேரே நம்முள்ளேயே பார்க்கின்றனவே, என்ன வாய்கள், பேச ஆரம்பித்து விடுமோ என்று சொல்லி சொல்லி வியப்பான் அவன். விளக்குகளையும் மணிகளையும் பளபளவென்று மின்ன தேய்த்து வைப்பதில் அவன் பெருமை கொண்டான். கூடுமான வரையில் அவர்கள் வாழ்க்கை அமைதியாகவே சென்றது. 10 நாட்களுக்கு முன் அவன் தாயை பெற்ற பாட்டிக்கு உடல்நிலை சரியாக இல்லை என்ற கடிதம் வரவே அவன் தாய் செல்ல வேண்டியிருந்தது. வீட்டு பொறுப்பை பிள்ளையிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றிருந்தாள் அன்னை. கணேசன் தினமும் சமையல் செய்து தகப்பனாருக்கு போட்டு அவருக்கு வேண்டிய பணிவிடைகளையும் செவ்வனே செய்துதான் வந்தான். ஆனால் பார்வதி அம்மாள் ஊருக்கு சென்ற 2-3 நாளைக்கெல்லாம் அவனுக்கு சிறிது சோம்பல் வந்துவிட்டது. தோப்பு கிணற்றில் இருந்து கோயிலுக்கு நீர் நிரப்பிவிட்டு வீட்டுக்கும் நிரப்பும் போது அவனுக்கு சற்று சோர்வு வந்துவிட்டது. அவனும் தாயும் கிணற்றடியில் குளித்து பாத்திரம் சுத்தம் செய்து துணிகளை துவைத்து கொண்டு சமையலுக்கு 2 குடம் நீர் கொண்டு வருவார்கள். அவன் தந்தை மட்டும் கிணற்றடிக்கு செல்வதில்லை. பலரும் வருகிற இடத்தில் சென்றால் தம்மை கண்டு மற்றவர் அருவருப்பார்களோ என்று நினைத்து அவர் வீட்டிலேயே இருப்பார். அவர் தேவைக்கு வேண்டிய தண்ணீரை கணேசனும் பார்வதியும் கொண்டு வருவார்கள். கணேசனுக்கு அன்று கோயிலில் நிறைய வேலை இருந்தது. மாச சிவராத்திரி என்று 5 கால அபிஷேகத்துக்கும் அவன் நீர் கொண்டு வந்தான். அன்று அவனுக்கு தன் வீட்டுக்கு செல்லவே சமயம் இருக்கவில்லை. நந்தி முகத்வாரத்தில் தண்ணீர் எடுக்கும் போதுதான் அவனுக்கு திடீரென்ற யோசனை தோன்றியது. அங்கே ஊற்றில் நீர் மேலாக கிடைத்தது. இழுக்க தேவையில்லை. வேலை நடுவில் தோப்புக்கு போக வேண்டுமே என்று சற்று சோம்பிய அவன் திருமஞ்சன நீரையே 4 குடம் கொண்டு வந்து வீட்டில் நிரப்பிவிட்டான். தகப்பனாரின் குளிப்புக்காக. அன்று முதல் அவன் தினமுமே இவ்வாறு செய்து வந்தான். இன்று 7-8 நாட்களாகிவிட்டன. அவனுடைய அத்தை ஊரில் இருந்து வந்திருந்தாள். அந்த அம்மாள் தன் ஊர் தன் குடும்பத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தாள். யாரை பற்றியோ சொல்லும்போது, தெய்வ குற்றம் சும்மா விடுமா, சிவன் சொத்தை பயத்தோடு கையாள வேண்டாமா, கையை வைத்தான் அவனை கட்டையாக நீட்டிவிட்டான் சிவபெருமான் என்று அவள் சொல்லிக் கொண்டிருந்தாள். அதை முழுவதும் செவிமடுத்து கேட்கவில்லை கணேசன். அவன் மனதில் அது சுருக்கென்று தைத்து விட்டது. திருமஞ்சன கேணி நீர் சிவன் சொத்தே அல்லவா, அதை தவறாக பயன்படுத்தி விட்டோமே என்று நினைத்த மாத்திரத்தில் அவன் உடலெல்லாம் வேர்த்து விட்டது. அவன் மனமோ நிலை கொள்ளாமல் தவித்தது. தான் செய்த குற்றத்துக்கு எப்படி பிராயச்சித்தம் செய்வது என்று அவனுக்கு புரியவில்லை. கட்டையாக நீட்டிவிட்டான் சிவபெருமான் என்ற சொல் அவனை துரத்தி துரத்தி துளைத்தது. அவன் மனம் தட தடவென்று அடித்து கொண்டது. தான் செய்த காரியம் பெரிய தவறாக முன்பு அவனுக்கு படவில்லை. அதனால் தான் அவன் செய்து விட்டான். இப்பொழுது அதனால் பெரிய விளைவுகள் வருமாயின் அவற்றை எதிர்க்க தனக்கும் தைரியம் இருப்பதாக அவனுக்கு தோன்றவில்லை. அம்மா வந்தால் என்ன சொல்லுவாள்? அம்மா முகத்தை எப்படி பார்ப்பது? எவ்வளவு அன்போடு எனக்கு வாழ்வு அளித்தார் சேட். அவருக்கு துரோகம் செய்து விட்டேனே. சொன்ன வாக்கை தவறினவன் என்றல்லவா நினைப்பார். இனி தலை தூக்க முடியுமா?
சேட்டு தண்டனை தருவாரா என்ற பலவாறு முணுமுணுத்தபடி அறையில் குறுக்கும் நெடுக்கும் நடந்தான் கணேசன். கணேசா, டேய் என்று அவன் தகப்பனார் கூப்பிட்ட வண்ணம் இருந்தார். அவனுக்கு அங்கே போகவும் மனம் இல்லை. கணேசா, ஏண்டா என்னை இப்படி வதைக்கிறாய்? உன் அம்மா நாளைக்கு வந்து விடுவாள். பிறகு நீ எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், அவ்வளவுதானே? அப்பா, கூப்பிட்டீர்களா என்று கேட்டுக்கொண்டு கணேசன் மெதுவாக தந்தையின் எதிரே போனான். இப்பொழுதுதான் காது கேட்டதா என்று சினத்தோடு கேட்டார் தகப்பனார். கணேசன் ஒன்றும் சொல்லவில்லை. அவன் தலை குனிந்து நின்றான். வாடி வதங்கிய அவன் முகத்தை பார்த்து அவன் தந்தை இளகிவிட்டார். ஏண்டா, தலை வலிக்கிறதா என்று பரிவோடு கேட்டார். ஆமாம் என்றான் மகன். தன் மண்டையை குடைந்த வேதனையை வெளிப்படுத்த முடியாமல் தவித்தான் அவன். சரி, போய் படுத்துக்கொள். வேண்டாம் அப்பா, என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். சேட் வேலையை விட்டு நீக்கிவிட்டால் இந்த அப்பாவை மீண்டும் இழி சொல்லுக்கும் சுடு பார்வைக்கும் இலக்காக்கி விடுவேனோ? ஐயோ என்று அரற்றியது அவன் மனம். ஆனால் வாய் பேசாமல் தகப்பனாரின் உத்தரவுக்காக காத்திருந்தான் அவன். ஒன்றும் இல்லை, என் துணிகளை வாளியில் போட்டு வைத்திருக்கிறேன், துவைத்து கொண்டு வந்து விடேன். பிறகு நீ கோயிலுக்கு போக சௌகரியமாக இருக்கும். சரி அப்பா. கணேசா, தலையை மிகவும் வலிக்கிறதா? துணிகளை துவைக்க முடியுமா? முடியும் அப்பா. வாளியில் துணிகளை திணித்து கொண்டு கணேசன் தோப்பு கிணற்றுக்கு கிளம்பினான். அவன் மனசை அலட்டிய கஷ்டத்தை அவனால் யாரிடமும் சொல்ல முடியவில்லை. அம்மா வந்தால் சொல்லலாம், அதற்கு பரிகாரம் சொல்லுவாள். ஆனால் அப்பாவிடம் எப்படி சொல்வது? அவனது சிந்தை குழம்பியது. கிணற்றில் தோண்டியை விட்டான் கணேசன். எங்கோ பாதாள லோகத்துக்கு செல்வது போல் சென்று மறைந்தது அது. சோம்பல் பட்டு விட்டேன், பாவம், தினமும் அம்மா செய்கிறாளே. என்னிடம் 4 நாள் ஒப்படைத்தால் அதற்குள் எனக்கு சோம்பலும் பித்தலாட்டமும் தோன்றிவிட்டனவே. அவன் உள்ளம் உழன்று கொண்டே இருந்தது. கணேசன் இரு கைகளாலும் தலையில் மடேர் மடேர் என்று அரைந்து கொண்டான். அவன் மார்பை யாரோ பிசைந்து எடுப்பது போல இருந்தது. அவன் தன் மார்பை இறுக்கி பிடித்து கொண்டான். சிவ துரோகம் என்னவெல்லாம் செய்யுமோ? அன்னம் அளித்த கையை காட்டிக் கொடுத்த பாவம் வேறு, பெற்ற தாய் தகப்பனுக்கு செய்த துரோகம் வேறு. ஈசா, வைத்தியலிங்க சுவாமி, என்னை காப்பாற்ற மாட்டாயா என்ற வாய்விட்டு கதறினான் கணேசன். கிணற்றடியில் மனித சந்தடியே இல்லை. அவன் புலம்பலை கவனிக்கவோ கேட்கவோ யாருமே இருக்கவில்லை. அவன் வயிற்றில் இருந்து ஒருவித குளிர் கிளம்பி கிளம்பி அடங்கியது. அவன் ஒருவாறு துணிகளை துவைத்து எடுத்து கொண்டு கிளம்பினான். வேதனை என்னும் இரும்பு கரங்கள் அவன் குரல் வளையை இறுக்கின. கண்களில் தேங்கிய நீர் தேள் போல் தெறிக்க அவன் கோயிலுக்கு அலுவலுக்கு சென்றான். குருக்கள் வந்த பிறகும் அவன் சுறுசுறுப்பாக வேலையை கவனிக்கவில்லை. ஒரு தூணை கட்டி கொண்டு நின்றான். ஏண்டா, நேரமாகவில்லை என்றார் குருக்கள் கர்ப்ப கிரக கம்பி கதவை திறந்து கொண்டே. தலை வலிக்கிறது என்று புரிபடாமல் முணுமுணுத்தான் கணேசன். பிறகு தன் வேலைக்கு கிளம்பினான். சின்ன குருக்கள் மடை பள்ளிக்கு தண்ணீர் கேட்டார். ஒரு குடம் கொண்டு கொடுத்து கொண்டே மிகவும் சாவதானமாக, ஏன் மாமா, நந்தி முக தண்ணீரைத்தான் எடுத்தால் என்ன, தெளிவாக இருக்கிறதே என்று கேட்டான் கணேசன். எடுத்துத்தான் பாரேன், விஷயம் தெரியும், பிரத்தியட்சமாக காட்டி விடுமே. சிரத்தை குறைந்ததோ போயிற்று, சரியானபடி போட்டு விடுவாரே வைத்தியலிங்கம் என்றார் குருக்கள். கணேசனுக்கு விடவிடத்தது. நடுங்கும் கைகளுடன் அவன் விளக்குகளை ஏற்றினான். எண்ணெயை எடுக்கும்போது அவன் தவறி விட்டு விட்டான். சிந்தியதை வழித்து எடுத்து பாத்திரத்தில் போட்டுவிட்டு அந்த பிசுக்கை கழுவ போனான். அது கிடக்கட்டும், சாயரசை தீபாராதனை நேரமாகிவிட்டதே, விளக்குகளுக்கு திரி போடேன் என்று அதட்டினார் குருக்கள். அவன் அதை கவனிக்க சென்றான். குருக்கள் கர்ப்ப கிரகத்துக்குள் சென்றார். கணேசனுக்கு மிகவும் பயமாக இருந்தது. அவனால் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. அவன் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. அவன் முதுகில் யாரோ மாறி மாறி ஒரு கை வெந்நீரும் ஒரு கை பச்சை தண்ணீரும் எடுத்து இறைப்பது போல இருந்தது. அவனது நா வறண்டது. அவன் போட்ட விளக்குக்கே 2 திரி போட்டான். போடாதவற்றுக்கு போடவே தெரியவில்லை. என்னடா சாபத்தீடு இன்று உனக்கு என்று குருக்கள் அவனை கடிந்தார். ஆ, சாபத்தீடா? இவருக்கு எப்படி தெரியும்? கணேசனின் மூளை குழம்பியது. சீக்கிரம் சீக்கிரம் என்று விரட்டினார் குருக்கள். மடை பள்ளியில் இருந்து சின்ன குருக்கள் நிவேதனத்தை எடுத்து வந்தார். எதை முன்பு செய்வார்கள், எதை பின்பு செய்வார்கள் என்ற கணேசனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன் மூளைக்குள் யாரோ இயந்திரத்தில் மாவரைப்பது போல வேகமும் ரீங்காரமும் வேதனையும் மிகுந்தன. பெரிய குருக்கள் 2 முறை அதட்டிய பின் அவன் தீபாராதனை விளக்குகளை எடுத்து தந்தான்.
பில்வத்தட்டை நகர்த்தினான். அத்தனை நேரமும் அவன் தெய்வத்தை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. குட விளக்கை எடுத்து தரும்போது அவன் கை தவறியது. சட்டென்று குருக்கள் சமாளித்து பிடித்தார். கிளை கற்பூர ஆரத்தியின் போது வழக்கத்தின் பயனாக அவன் கைகள் சென்னிமேல் எழும்பின. கண்கள் ஆண்டவனை நாடின. விளக்குளையின் திருவிளையாடலில் கணேசன் மயங்கிவிட்டான். ஒரு முறை கிளை ஒளி மேலே போய் லாவகமாக ஆடி ஆடி இறங்கி வரும்போது சிவலிங்கத்தின் பின்னால் இருந்த சலவைக்கல் மூர்த்தியில் ஓர் அற்புதம் நிகழ்ந்தது. சிவபெருமானின் கண்கள் திறந்து கணேசனை நோக்கின. நெற்றியில் இருந்து ஒரு நெருப்பு பொறி பறந்தது. கணேசன் எதையோ தடுப்பது போல் கைகளை வீசினான். கோரமாக அலறி நின்ற இடத்தில் இருந்து பின்னாடி நகர்ந்தவன் சற்று முன் தான் கொட்டிவிட்ட எண்ணெயில் வழுக்கி மடார் என்று கீழே விழுந்து விட்டான். விளக்குகளை வைக்க இருந்த சிறு திண்ணையின் கீழ் விளிம்பில் அவன் பின் மண்டை தாக்கியது. ஒரு தாம்பாளம் அவன் கழுத்து பட்டையில் பதிந்து இரத்தத்தை கக்க செய்தது. கணேசன் என்னவோ குழறினான், அழுதான். பிறகு பிரக்ஞை இழந்து விட்டான். 15 நாட்கள் அப்படியே கிடந்தான் அவன். தர்ம ஆஸ்பத்திரியில் சேட் அவனுக்கு எவ்வளவோ வசதிகள் செய்து தந்தார். பிறகுதான் அவனுக்கு மெதுவாக தன் நினைவு வந்தது. அவன் கண் விழித்த போது அருகில் யாருமே இல்லை போல இருந்தது. தூர மரத்தில் 2 கிளிகள் விளையாடுவது தெரிந்தது. எங்கிருந்தோ பாட்டு கேட்டது. அவனை தாழ்வாரத்து மூலையில் தனியாக தரையில் கிடத்தி இருந்தார்கள். கைப்பிடி சுவரின் நடுவே இருக்கும் சந்து வழியாக அவனுக்கு தோட்டம் தெரிந்தது. எங்கிருக்கிறோம் என்று அவனுக்கு புரிபடவில்லை. அவன் மெல்ல எழுந்திருக்க பார்த்தான். அப்பொழுதுதான் வெள்ளை வெளியேர் என்று துணி உடுத்து தலை குடுமியை உயர முடித்த ஒரு யுவன் அவன் அருகில் வந்து மண்டியிட்டு அமர்ந்தான். கணேசன் நினைத்தான், நாம் இறந்து விட்டோம் போல் இருக்கிறது. சிவபெருமான் தான் அருகில் வருகிறார், தண்டனை தரப்போகிறார். இவ்வாறு நினைத்த மாத்திரத்தில் அவன் உடல் குப்பென்று வேர்த்தது. மிகவும் அழகாக இருந்தான் யுவன். மூக்கு கண்ணாடியின் ஊடே அவன் கண்கள் நிர்மலமாக கணேசனை ஆராய்ந்தன. நான் தெரியாமல் செய்துவிட்டேன் ஆண்டவா, உண்மையாக என்று ஆரம்பித்தான் கணேசன் அழுகையுடன். இரு பேசாதே, நான் சொன்ன பிறகு பேசு என்று அவனை ஆஸ்வாசப்படுத்திவிட்டு அவன் நாடியையும் உடல் உஷ்ணத்தையும் பரிசோதித்தார் டாக்டர். பிறகு அவனை பார்த்து முறுவல் போத்து, என்ன விஷயம் என்று கேட்டார் பரிவுடன். கணேசன் தான் செய்த தவறை கூறினான். இப்பொழுதும் அவன் குரல் நடுங்கியது. உன்னை கடவுள் மன்னித்து விட்டாரே தெரியுமோ என்றார் அந்த புது மனிதர். எப்படி மன்னிப்பா? துக்கம் அடைத்தது கணேசனுக்கு. பிறகு நீர்தானே கடவுள் என்று ஈனஸ்வரத்தில் அவன் கேட்டான். சிவபெருமான் சிரித்தார். உறக்க சிரித்துவிட்டு, நான் கடவுள் அல்ல, வெறும் மனிதன். என் பெயர் திலீப் சிங். நான் ஒரு டாக்டர். ஆமாம், மன்னித்து விட்டார். அது மட்டுமா, உன் அப்பாவின் உடம்பும் குணமாகிவிட்டது. ஆ, உண்மையாகவா? ஆமாம், நீயே பார்க்கலாம். கணேசன் நம்பவில்லை. அவனை மீறி ஆயாசம் வந்தது. அவன் கண்களை மூடிக்கொண்டு விட்டான். உறக்கம் அவனை ஆட்கொண்டது. மிருதுவான பரிசம் பட்டு அவன் கண் விழித்தான். அவன் தகப்பனார் அருகில் இருந்தார். கணேசனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அவர் சருமத்தில் எங்கும் புண்ணோ சொறியோ இல்லை. அவர் புன்முறுவலுடன் மகனை தடவி கொடுத்தார். அப்பா. கணேசா, நம் கடவுள் வைத்தியலிங்கம் அல்லவா? அவரை 24 நாட்கள் வலம் வருவதாக வேண்டிக் கொண்டேன். இப்பொழுதே குணமாகிவிட்டது. உன்னையும் காப்பாற்றி விட்டாரடா. இப்பொழுது யார் அப்பா அபிஷேக தீர்த்தம் எடுக்கிறார்கள்? ஏன், என்னை இனிமேல் கோயிலில் சேர்க்க மாட்டார்கள் அப்பா? இல்லையடா அசடே, சேட்டு உன்னையேதான் அந்த வேலைக்கு திரும்ப வைக்கப் போகிறாராம். இப்பொழுது உன் அம்மாவும் நானுமே எடுத்து தருகிறோம். அப்பா, டாக்டர் யார் என்று மெதுவாக கேட்டான் கணேசன். டாக்டரா? அவர் ஒரு சீக்கியர். நன்றாக தமிழ் பேசுகிறார். நல்ல மனிதர். அவரே என் உடல் குணமானதை பற்றி ஆச்சரியப்படுகிறாரடா என்றார் தந்தை. கணேசனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் யாரிடமும் எதுவும் பேசவில்லை. ஒரு வாரம் கழிந்த பின் அவனை வீட்டுக்கு அனுப்பினார்கள். அவனை அவன் பெற்றோர்கள் மெதுவாக பிடித்து கோயிலுக்கு அழைத்து சென்றனர். கணேசன் இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. அர்ச்சனை முடிந்து தீப ஆராதனை செய்த போது அவன் கவலையோடு நிமிர்ந்தான். அப்பொழுதும் விளக்குழியில் குளித்தெழுந்த சலவைக்கல் சிலை செம்மேனியுடன் விளங்கியது. கணேசன் குறிப்பாக அதன் கண்களையே கவனித்தான். கற்பூர ஆரத்தி மேலே போய் கீழே வந்தது. கருணையோடு அவனை தழுவுவது போல் இருந்தது. அவன் நடுக்கம் நின்றது. குளுமையான அமிர்தம் அவன் உடலில் குருதியாக பாய்ந்தது போல் இருந்தது.
கற்பூர ஆரத்தி தழைந்து வந்தது. முன்னாடி இருக்கும் சிவலிங்கத்தின் நெற்றியில் சாத்தப் பெற்ற புஷ்பராக கல்லான திருநீற்று பட்டை ஜொலித்தது. அதன் மத்தியில் பளிச்சிட்ட கெம்பின் பிரகாசம் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தது. கணேசன் லிங்க உருவத்தை பார்த்தான். மேலே சிலை வடிவை கண்ணுற்றான். ஒருவித ஆகர்ஷ்ண சக்தி அவனை பிணைத்தது. திரும்ப திரும்ப அவன் மேலும் கீழும் பார்த்தான். அம்பிகையின் மார்பில் அருகில் இருப்பது கந்தமூர்த்தி அல்ல, தானே என்று அவனுக்கு பிரம்மை தட்டியது. அண்ணல் காப்பது தன்னையே என்ற திருப்தி ஏற்பட்டது. அவன் மீண்டும் கீழே பார்த்தான். சிவலிங்கத்திலும் அமைதி பரவி நின்றது. கண்களில் நீர் துளிக்க வணங்கிவிட்டு அவன் திரும்பினான். வீடு வந்ததும் அவனுக்கு பேச்சே வரவில்லை, பேசவே தோன்றவில்லை. தான் கண்ட புதுமையை சுவைத்த வண்ணம் அவன் மௌனம் சாதித்தான். தெரு திண்ணையின் ஓரத்தில் இரு கால்களையும் கட்டி கொண்டு அமர்ந்தான். அவன் தாய் உள்ளே போய்விட்டாள். மாலை இருள் உலகை தழுவியது. கணேசன் மட்டும் தன்னுள் லயித்து அமர்ந்து கிடந்தான். வீட்டின் உள்ளே குரல்கள் கேட்டன. அவன் செவி மடுத்தான். நான் பரிசோதனையெல்லாம் செய்து பார்த்தேன். தண்ணீர் எங்கிருந்து வருகிறது என்று கண்டுபிடிக்க தெரியவில்லை. மலை பிரதேசத்தில் உற்பத்தி ஆகிறது என்பது நிச்சயம். அங்கெல்லாம் அடர்ந்த காடாக இருக்கிறது. ஆனால் கிடைப்பதற்கு அரிய வன மூலிகைகள் நிரம்பிய புதரின் மத்தியில் இருந்து இந்த நீரோடை வருகிறது போலும். அதனால் தான் அதற்கு மருந்து குணம் ஏற்பட்டிருக்கிறது. பரீட்சை செய்து பார்த்தேன். நீரில் விஷம் கலந்திருக்கிறது. அதை உள்ளுக்கு சாப்பிட்டால் கெடுதல்தான். நம் பெரியவர்கள் எல்லாம் அறிந்துதான் அமைத்திருக்கிறார்கள். அதை புரிந்து கொள்ளாமல் ஏதோ மூடத்தனமாக கண்மூடி பின்பற்றிவிட்டு பிறகு நாளடைவில் உட்கருத்தையே மறந்து வெறும் உமியை பிடித்து கொண்டு திரிகிறோம் என்றார் கணேசனின் தந்தை. எனக்கு என்னவோ திருப்தியாகவே இல்லை. ஆவேசம் வந்து கணேசன் விழுவதாவது? அதற்கென்ன காரணம்? ஏற்கனவே அவன் உள்ளத்தில் என்ன பீதி குடியிருந்தது என்று நான் யோசித்து பார்த்தேன். அவன் சாதாரணமாகத்தானே இருந்தான். திடீரென்று அன்று அவன் உங்களுக்கு குளிக்க வேறு இடத்தில் இருந்து நீர் கொண்டு வந்ததை நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா? இல்லை. ஆனால் அவன் அம்மா ஊருக்கு போன பிறகு ஒரு நாள் குளித்தவுடன் உடலில் லேசாக எரிச்சல் இருந்தது. அடுத்து சில தினங்கள் இருந்தது. ஆயினும் அதை நான் என் மன பிரம்மை என்று நினைத்தேன். அவள் இருந்தால் வெண்ணெய் வாங்கி தருவது வழக்கம். கணேசனை நான் அனுப்பவில்லை. குழந்தை, அவனுக்கு வேலை அதிகம் கொடுப்பானேன் என்று இருந்து விட்டேன். அதனால் ஒரு சமயம் உடல் உஷ்ணமாகிவிட்டதோ என்று தோன்றியது. கணேசன் செய்த தவறு எவ்வளவு நல்லதாகிவிட்டது பாருங்கள். இனி இந்த ஊரில் எத்தனை நோயாளிகள் வந்து சௌக்கியப்பட்டு போவார்கள். அவன் அருள் விளையாட்டு எல்லாம் என்றார் பெரியவர். கணேசன் ஒன்று கூட விடாமல் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். ஆனால் அந்த பேச்சு அவன் இதயத்தை தொடவில்லை. தான் செய்த குற்றமும் அதை கண்டு சினந்த சிவனும் தான் மன்னிப்பு கோரியதும் அதற்கிணங்கி மன்னித்தருளிய தெய்வ பெற்றோருமே அவனுக்கு உண்மையாக இருந்தன. கணேசா என்று அழைத்தார் தந்தை. என்னப்பா என்று கேட்டுக்கொண்டே மெதுவாக உள்ளே போனான். டாக்டர் மாமா சொன்னதை கேட்டாயாடா? வைத்தியலிங்கம் என்று சுவாமிக்கு பெயர் வந்ததற்கு காரணமே இந்த புண்ணிய தீர்த்தந்தானடா. இவை எல்லாவற்றையுமே ஆராய்ந்து படித்து தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு சோழ ராஜாவின் காலத்திலே இங்கே ஜனங்கள் வந்து குழுமியபடி இருந்திருக்கிறார்கள். மனிதன் எப்பொழுதுதான் ஆண்டவனது அருளை அளவோடு பக்தியோடு அனுபவித்திருக்கிறான். வரம்பு மீறி இந்த புனித நீரை குடங்களில் எடுத்து சென்று வியாபாரம் செய்து எச்சில் செய்து அபச்சாரம் செய்து கடவுளுக்கே அபக்கியாதை கொண்டு சேர்த்து விட்டான். அதனால் பெரியவர்கள் இதை அடைத்து விட்டார்களாம். அப்படியே க்ஷீணித்து இந்த நிலைக்கு வந்து விட்டதாம். கணேசன் கவனமாக கேட்டு கொண்டான். என் கடவுளை இவரால் மாற்ற முடியாது. ஆனால் அவர் திருப்திக்கு எதையோ பேசட்டும் என்று அவன் எண்ணினான். பிறகுதான் அவர் கூறிய விஷயம் அவன் மனதில் பதிந்தது. அவன் உடல் ஒரு முறை குலுங்கியது. மற்ற இருவரும் அவனை அணைத்து கொண்டனர். நல்ல காலம், நான் அந்த நீரை உங்களுக்கு குடிக்க கொடுத்து விடாமல் இருந்தேனே என்றான் கணேசன். அவனுடைய குரல் நடுங்கியது. உன் இஷ்டமாடா அது? நீ பக்தியோடு அவருக்கு பணிவிடை செய்தாய். அதனால் உள்ளம் குளிர்ந்த பெருமான் உன் வழியாக எனக்கு மருந்து அனுப்பினார். அவர் விஷத்தை அனுப்புவாராடா? பைத்தியமே. அவர் எடடா என்றார், எடுத்தாய். விடடா என்றார், விட்டாய். கணேசன் தந்தையின் காலடியில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினான். நீங்கள் தாம் அப்பா, கடவுளை நன்றாக புரிந்து கொண்டீர்கள் என்றான் நா தழுதழுக்க. அவன் கண்களில் இருந்து நீர் அவன் உள்ளத்தில் குடியிருக்கும் ஆத்மலிங்கத்தை அபிஷேகம் செய்த வண்ணம் இருந்தது. அந்த திவ்ய சந்தியில் மற்றவர்கள் மெய் மறந்து நின்றனர். அந்த திவ்ய சந்நிதியில் மற்றவர்கள் மெய் மறந்து நின்றனர்.
மாமா, உங்களை நான் சிவபெருமான் என்று அன்று நினைத்தேனே, உள்ளமும் உடலும் பலவீனமாக இருக்கும்போது அப்படியெல்லாம் நிஜம் போல தோன்றுவது இயற்கைதான் என்று விளக்கினார் அந்த வைத்தியர். தெய்வமாகிய வைத்தியலிங்கம் தன் மனசுக்கு ஆறுதல் தருவதற்காகத்தான் தனக்கு பிரக்ஞை வந்தவுடன் சிங்கின் உருவத்தில் தலைமுடியோடு தன் உருவத்தை காட்டினதாக கணேசன் நம்பினான். இன்றைய ஆஸ்பத்திரியில் அத்தனை டாக்டர்கள் இருக்க, வெளியூரில் இருந்து வந்த சேட்ஜியின் சிநேகிதரான திலீப் சிங் தன்னை கவனிப்பானேன்? அவரும் வழக்கமான தலைப்பாகையை கழற்றிவிட்டு சிகையோடு காட்சியளிப்பானேன்? கணேசன் கோயிலை பார்த்து மீண்டும் விழுந்து வணங்கினான். கலைமகள் தீபாவளி மலர் இதழில் 1962ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.